உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். யெகோவா ராஃபா ஹீலிங் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களை சந்திப்பதும் இந்த யூடியூப்ல வழியாக வருவதும் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாள் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். தேவ வார்த்தை கொண்டு இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தியானித்து தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போகலாம். இது உங்களுக்கு உண்மையாக நான் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் நம்ம சில வல்லமைகளை தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு, அபிஷேகங்கள் தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு, அதிகாரங்களை தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த உலகத்துல நம்மளை வைத்து ஆண்டவர் எல்லா நன்மையிலையும் நம்மளை நிரப்பி அவருடைய பிள்ளைகளாக தேவன் நம்மளை ஏசப்பா இந்த உலகத்துல நம்மளை வைத்தவராக இருக்கிறார். அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டு இருக்கிறாரு, ரட்சித்து இருக்கிறாரு. சகல வேண்டிய வல்லமையும் தேவன் நம்மளுக்கு கொடுத்தவராக இருக்கிறார். அதுக்கு எந்த ஒரு காரியம் இல்லை, எல்லா காரியத்திலும் தேவன் முடித்து போனார். ஆனா நம்ம என்றைக்கு ஆண்டவருக்குள்ள வந்தோமோ, என்றைக்கு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, என்னைக்கு நம்ம ஒரு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்குள்ள வெளியே நம்ம வருகிறோமோ, அப்போதே தேவனுடைய ஒரு வல்லமை நம்மளை நிரப்பக்கூடியதா இருக்கிறது. நான் சில வசனங்களை நம்ம தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சில வெளிப்பாடான காரியங்கள், சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்த காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு நம்ம அநேக ஒரு பாடலில் நம்ம பார்க்குறோம், வல்லமை ஊற்றுங்கய்யா, வல்லமை ஊற்றுங்கன்னு நம்ம பாடுறது தப்பு கிடையாது. அநேக விஷயங்களில் ஆண்டவரே இன்னும் அபிஷேகம் பண்ணுங்க, இன்னும் வல்லமை கொடுங்க, இன்னும் கொடு நம்ம கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் வேதத்தின் பிரகாரம் நம்மளுக்கு ஆண்டவர் ஆல்ரெடி எல்லாமே ஃபில் பண்ணி ஆண்டவர் வச்சிருக்காராம். ஒரு குறையில்லாதபடிக்கு தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்காருன்னா ஒரு நிறைவோடு கர்த்தர் வச்சிருக்கிறாராம். நம்ம கிட்ட ஒன்று இல்லாதபடிக்கு தேவன் சகல வல்லமையிலையும் சகல அதிகாரத்திலையும் சகல தேவ வல்லமையாலும் கர்த்தர் நம்மளை நிரப்பி வைத்திருக்கிறார். ஆனா நம்ம போய் என்ன பண்றோம், இன்னும் ஊற்றுங்க ஆண்டவரே, இன்னும் வல்லமையை ஊற்றுங்க, இன்னும் அபிஷேகத்தை ஊற்றுங்க அப்படின்னு. ஆண்டவர் நம்மளுக்கு ஊற்றிருக்கிற அபிஷேகத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கு எப்படி சொல்லுகிறேன்னா, இன்னைக்கு பாக்குறேங்க, ஒரு சமுத்திரத்தை நான் உங்களுக்கு தான் நான் சொல்றேன். ஒரு சமுத்திரத்தை எடுத்து பாருங்க. அந்த சமுத்திரத்துல எப்பவுமே அந்த தண்ணி ஓயாது, அலைகள் ஓயாது. அதுல இருக்கிற மீன்கள், அதுல இருக்கிற எல்லாமே உயிர் வாழக்கூடியதா இருக்கிறது. சில ஏரிகள், சில சின்ன சின்ன ஏரிகள் எல்லாம் வற்றி போயிடும், தண்ணி இல்லாம ஆயிட போயிடும். ஆனா அந்த சமுத்திரத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த சமுத்திரம் எந்த நாளிலும் எந்த நேரத்திலையும் அது வற்றி போகாம அந்த சமுத்திரம் எப்போதும் அந்த ஒரு தண்ணி, அந்த சமுத்திரத்துல தண்ணியோடு அதுல எல்லா மீன்களும் எல்லா ராசியும் வளரக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு ஒப்பாதான் நம்மள தேவன் வச்சிருக்காரு. நம்மள ஒரு சமுத்திரம் போல தேவன் நம்மளை நிரப்பி கர்த்தர் வச்சிருக்கார். அதுல ஒரு குறையில்லாதபடிக்கு நிரப்பி கர்த்தர் நம்மளை உள்ள ஃபுல்லாக ஆண்டவர் நிரப்பி நம்மளை கர்த்தர் வைத்தவராக இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு வல்லமை, தேவன் நம்மளை நிரப்பி வைத்திருக்கிற அந்த வல்லமையை நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டும். தேவனுக்குள்ள அதை நம்ம வெளியே கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தேவனுடைய ஒரு வல்லமை நம்மளை கிரியை செய்கிட்டா இருக்கிறது. தேவன் நமக்குள்ளேருந்து தேவன் ஏசப்பா அநேக காரியங்களை செய்ய அவர் விரும்பி கொண்டிருக்கிறார். இன்னும் நம்ம அந்த விருப்பத்துக்குள்ள போகல. இன்னும் நம்ம என்ன பண்றோம், ஊற்றுங்க, இன்னும் ஆண்டவரே என்ன நிரப்புங்க, பண்ணுங்க, இப்படிதான் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை பார்க்கணும், இயேசுவை நம்ம பார்க்கணும். அவர் நிரப்பி வைத்திருக்கிறத பாருங்க. உன்னை ஏதோ ஒரு காலியான எம்டியாக உன்னை படைச்சு, எம்டியாக ஒரு வெறுமையாக உன்னை உண்டாக்கி கர்த்தர் வைக்கல. ஏதோ ஒரு ரோபோ பொம்மை போல உன்னை கர்த்தர் வைக்கல. நம்மள ஆண்டவர் இயேசப்பா சகல வல்லமையிலும் சகல அபிஷேகத்திலையும் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கும், அவருடைய ரத்தத்துல கழுவப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். இன்னைக்கு எல்லா துறை தரத்துகள் மேலும் விசுவாசின் வல்லமைகள் மேலும் இந்த உலகத்துல ஆளுகை செய்யும்படியாக தேவனுடைய வல்லமை இன்னைக்கு அளவில்லாம கர்த்தர் நம்ம மேல ஊற்றிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நீங்க கர்த்தருக்காக எழும்பும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுகிறவரா இருக்கிறீங்க. பாருங்க, அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல நீங்க 15வது வசனத்தை எடுத்து நீங்க வாசிக்கும் போது, 15, 16 வாசிக்கும் போது, இதுல நான் இன்னைக்கு பேதுருவை குறித்து
இன்னைக்கு அவரை முழுமையாக ஒரு காரியத்தோடு கூட நான் கொண்டு வந்திருக்கேன். அவரை பற்றி நான் முழுமையாக இன்னைக்கு நான் வேதத்தின் நிமித்தம் இயேசு ஒப்பிட்டு பேதுரு என்ன செய்தார் என்று இன்னைக்கு சில காரியங்களை நான் பேச போகிற நேரத்தில் உண்மையாக அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நீங்கள் 5வது அதிகாரம் அதில் நீங்கள் 15வது வசனமும் 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கு, பேதுரு நடந்து வராராம். எப்படி வராராம்? நடந்து வராராம். அவர் வருவதற்கு முன்பாக அந்த இடத்துல ஒரு ஆயத்தம் நடக்கிறது. என்ன ஆயத்தம் நடக்கிறது என்று பார்க்கும்போது எல்லா குஷ்டரோகிகளும், சப்பானிகளும், வியாதியஸ்தர்களும், சாசி பிடித்தவர்களும் இவர்களெல்லாம் வரிசையாக கட்டலாக தூக்கிட்டு அவங்கள அந்த இடத்துல வைக்கிறத பார்க்குறோம். அந்த வழியா பேதுரு வராரு. அந்த வழியா வரும்போது யார் மேல அந்த ஷேடோ படுகிறதோ அவர்களெல்லாம் சுகமாகிறவர்களா இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் விடுதலை பெற்றுக்கொண்டு போகிறவர்களா இருக்கிறாங்க. நினைத்து பாருங்க, உங்களோட கற்பனையில நினைச்சு பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு பேதுருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிரப்பின ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம், ஒரு தேவனுடைய வல்லமை அவருக்குள்ள நிரப்பப்பட்டு இருந்தது, ஃபுல்லா இருந்தது. அப்போ பார்க்கும்போது பேதுருக்குள்ளேருந்து இயேசுவோட அந்த நிழல், ஏசப்பா அதுக்குள்ளேருந்து வரும்போது அந்த நிழல் எல்லா மனிதர்கள் மேல படும்போது எந்த மாதிரி ஒரு குஷ்ட வியாதிகள் எல்லாமே குணமாகினதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த ஷேடோ, அந்த நிழல் யார் என்று பார்க்கும்போது தேவனா இருக்கிறார். அந்த தேவன் ஏசப்பாவா இருக்கிறார். அந்த நிழல் யார் மேல பட்டதோ அவன் படுத்த படிக்கல இருந்த மனுஷன், வியாதிஸ்தனா இருந்த மனுஷன், அவன் எல்லாம் எழுந்து நடந்தவனா இருக்கிறான். அப்ப பார்க்கும்போது பேதுருடைய வாழ்க்கையில அவர் முழு அந்த நம்ம அப்போஸ்தலர்ல வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து 3 வருஷம் தன்னை ஊழியத்தை பண்ணாரு. 3 வருஷம் தேவனோடு கூட இணைந்து காரியங்களை செயல்பட்டாரு. பேதுருவை கர்த்தர் ஒரு அழைக்கும் போது எப்படி அழைச்சாருன்னா, ஒரு மீன் பிடிக்கிற ஒரு பாரம்பரியத்தில் மீன் பிடிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டாரு. பேதுருக்கு பார்க்கும்போது சொந்த ஒரு வீடும் இருக்கப்பட்டது. நல்ல ஒரு வீடு இருந்தது, அவனுக்கு நல்ல போட்டு எல்லாமே இருந்தது. ஆனா தேவன் அவர் அழைக்கிறாரு. அழைச்சும் போது தேவன் அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனுக்கு பின்பாக பேதுரு வரக்கூடியவராக இருக்கிறார். அப்போ பேதுரு தேவனு கூட இருக்கும்போது இந்த 3 வருஷ காலங்கள் தேவனோடு கூட இருந்து ஊழியங்களை காரியங்களை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, அவர் அப்போஸ்தலர் அந்த லூக்கா எழுதின அந்த அப்போஸ்தலர்ல வரும்போது அவங்க 120 பேர்கள் கூடி ஜெபிக்கிறார்கள். 120 பேர்கள் கூடி ஜெபிக்கும் போது அந்த இடத்துல பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அந்த இடத்துல இருக்குது. எல்லாமே உடைக்கப்படும்படியாக ஒரு பரிசுத்த ஆவியோட வல்லமை அந்த இடத்துல நிரப்பினதா இருக்காங்க. சீஷர்கள், பேதுரு, இன்னும் எல்லாரும் இருந்தாங்க அந்த இடத்துல. அவர்கள் மேலெல்லாம் அந்த வல்லமை, அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவி அவர்கள் மேலாம் ஊற்றப்பட்டதா இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல பாருங்க, இவர்கள் இல்லாம இன்னும் ஜனங்க அந்த இடத்துல இருந்தா அவர்கள் மேலேயும் அந்த வல்லமை ஊற்றப்பட்டிருக்கும். அப்போதுதான் பேதுருக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அவருக்குள்ள வரும்போது ஒரு பெரிய ஒரு காரியம் அவருக்குள்ள நடக்கக்கூடியதா இருக்கிறது பேதுருக்குள்ள. அதுக்கப்புறம் சீஷர்களா வேற கோலத்துல கர்த்தர் பயன்படுத்தினார். ஆனா இன்னைக்கு நான் பேதுரு குறித்து நான் பேசுகிறேன். அப்போ பேதுருக்குள்ள இருந்த ஒரு விசேஷத்த ஆவி இருந்தது. ஒரு விசேஷமான பரிசுத்த ஆவி அவரை நிரப்பி கர்த்தர் வைத்தவராக இருக்கிறார். ஒரு சாதாரண மீன் பிடிக்கிற மனுஷன் தான், ஆனா அவருக்குள்ளேயே பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி வைத்திருந்தார். அப்ப பார்க்கும்போது பேதுரு அவருடைய ஊழியத்தின் பாதையில இயேசுவோடு கூட இருக்கும்போது எந்த ஒரு அற்புதத்திலும் எதுலையும் அவர் ஈடுபடல. ஆனா அவர் வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் அந்த அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டிருக்கு, பேதுரு எத்தனை வகையான அற்புதங்களை அவர் செய்தார் என்று பார்க்கும்போது 6 தடவை அவர் என்ன பண்றார், கர்த்தர் அவரை 6 அற்புதங்களை வேதத்தில் அவரை கொண்டு கர்த்தர் செய்தவராக இருக்கிறார். இன்றைக்கு கூட இயேசு கிறிஸ்து மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். அதே போல பேதுரு மரித்தவர்களை எழுப்பினவராக இருக்கிறார். அப்ப பேதுருக்குள்ள இருந்த ஒரு விசேஷமான ஆவி என்ன என்று பார்க்கும்போது அவர் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டிருந்தார். ஒரு தடவை பிரசங்கம் பண்றாரு, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஒரு தடவை பிரசங்கம் பண்றாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இப்படியா பார்க்கும்போது அவருடைய ஊழியங்கள் பார்க்கும்போது
தேவனுக்காக வைராகியமாக ஊழியம் செய்த ஒரு நபராய் காணப்படுகிறார். ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லாத ஒரு உடைந்த பாத்திரமாய் இருந்தவரை பேதுரு கர்த்தர் வல்லமையாக அவரை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்னொன்று பார்க்கும்போது பேதுரு சொல்ற அவர் அநேக பேர் புரிந்து கொண்டது பேதுரு அவர் வாசிக்கல, அவர் பைபிள் படிக்கல, அவருக்கு படிக்க தெரியாதுன்னு. ஆனா பார்க்கும்போது 1 பேதுரு 2 பேர் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, எழுந்திருக்கிறாரு. ஆண்டவருடைய வெளிப்பாடோடு கூட அவர் எழுந்திருக்கிறாரு. அப்ப பார்க்கும்போது அவர் தேவனோடு கூட இணைந்து அநேக ஊழியங்களை தேவன் செய்ய வைத்தவராக இருக்கிறார். அநேக பேர் மரித்தவர்களை எழுப்பி இருக்கார். அதுல ஒரு அற்புதத்தை முதல்ல அவர் அற்புதத்தை செய்கிறார். பாருங்க எப்படியாப்பட்ட ஒரு வல்லமை பேதுருக்குள்ள காணப்பட்டதுன்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை 1-2 நீங்க வாசிக்கும் போது அதுல பார்க்கும்போது பிறவிலே ஒரு சப்பானி ஒரு பிச்சைக்காரன் அந்த இடத்துல இருக்கிறான். அந்த இடத்துக்கு போகிறார், யோவனா அந்த இடத்துல போகிறான். அவனும் பேதுரு இடத்துல ஏதாச்சும் கிடைக்குமான்னு எதிர்பார்க்கிறான். ஆனா அந்த இடத்துல அவர் சொல்றார், நசரேயனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீ என்ன பண்ணு, எழுநடு, பொன்னும் வெள்ளியும் இடத்துல இல்லை என்றார். அப்போ உடனே அவனுக்கு என்னாகிறது, அவன் எழுந்து அவன் நடந்தவனா இருக்கிறான். பேதுருவெல்லாம் சொல்றாங்க, யார்னால் நடக்கப்பட்டதுனால் தேவன் மூலியமாக அவரை விசுவாசித்ததுனால இது நடக்கப்பட்ட காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் எப்படியும் எந்த காரியத்தையும் அவர் செய்ய அவர் வல்லமையான தேவனா இருக்கிறார். அப்ப பேதுருவை கொண்டு அந்த சப்பானை அவன் எழுப்பினவரா இருக்கிறார். அநேக நாட்கள் இன்னும் பேதுருக்குள்ள இன்னும் விசேஷங்களை நம்ம பார்க்கும்போது தனி அறைக்குள்ள போய் முழங்கால நின்று அவர் ஜெபித்தவரா இருக்கிறார். தேவ சன்னிதானத்தில் அதிகமாக இருந்தவரா இருக்கிறார். இன்றைக்கு உங்களை கூட தேவன் இந்த நாட்கள்ல வல்லமையாய் பயன்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். உன் பிள்ளைகளை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். உன்னுடைய குடும்பத்தை தேவ ராஜ்யத்துல எழுந்து பிரகாசிக்க வைக்கும்படியாக கர்த்தர் விரும்பி கொண்டிருக்கிறார். அந்த விருப்பத்துக்கு நீங்க விட்டு கொடுங்க, அந்த காரியத்துக்காக விட்டு கொடுங்க. எப்படி பேதுரு சொந்த வீடை விட்டுட்டு அவரோட மீன் தொழிலை விட்டுட்டு எல்லாம் அந்த போட் எல்லாம் விட்டுட்டு கர்த்தருக்குள்ள பேதுரு அவர் வரும்போது தேவன் அவரை விரும்பியாக விடல. அவருக்கு சகல வேண்டிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நிரப்பி சகல வேண்டிய நன்மையிலையும் கர்த்தர் நிரப்பி அவரை வைத்து ஒரு மாபெரும் ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக அவரை வைத்தவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கர்த்தர் விசேஷமான வரங்களினாலும் விசேஷமான ஒரு வல்லமையால கர்த்தர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்களுக்குள்ள தேவன் என்ன கொடுத்துக்கிறார் பாருங்க, உங்களுக்குள்ள என்ன காரியத்தை தேவன் வர பண்ணுகிறார் பாருங்க. அப்ப பாருங்க, இந்த நாட்கள்ல கூட அந்த இன்னைக்கு தேவன் நம்ம என்ன கொடுத்துக்கிறார் அதை பார்த்து அதுக்குள்ள நம்ம போகும்போது உண்மையான ஒரு ஆசீர்வாதம் நம்ம மேல இறங்கி வருகிறது. நம்ம எல்லாம் கர்த்தருக்காக எழும்பி நாட்கள்ல ஊழியம் செய்கிற நாட்கள் நம்மளுக்கு வந்து விட்டது. நம்ம எழுதி சீஷத்தை சொல்ற நாட்கள் வந்து விட்டது. ஆனா நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், இன்னும் எனக்கு வல்லமை இல்லை, இன்னும் அதிகாரம் இல்லை, இன்னும் பேச தெரியாது, இன்னும் பைபிள் வாசிக்க தெரியாது, இப்படி என்ற ஒரு காரியத்திலேயே நம்ம போய் கொண்டிருக்கிறோம். ஒன்று பேதுரு செய்த எல்லா அற்புதங்களும் பாருங்க, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடந்தது. இயேசுவின் நாமத்தில் மரித்த சடலங்கள் எழும்பினது. பேதுரு இயேசுவின் நாமத்தில் பிரசங்கிக்கிறாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இயேசுவின் நாமத்தினால அவர் சொல்றார், ஆண்டவர் பத்தி 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கணும்னு சொல்றாரு. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறது. அவர் நடந்து வராரு. அந்த ஷேடோலே தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதா இருக்கிறது. எப்படியாப்பட்ட ஒரு வல்லமை, எப்படியாப்பட்ட ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஓ தேவன் நம்ம பரிசுத்தமான தேவன். அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, அந்த பரிசுத்துக்குள்ள நம்ம கடந்து போகும்போது, ஆவியானவருக்கு நம்மளை விட்டு கொடுக்கும் போது, இன்னைக்கு தேவன் செய்கிற காரியங்கள் அது பயங்கரமா இருக்கும். கர்த்தருடைய கரத்துல பயங்கரமா இருக்கும். அப்ப பார்க்கும்போது அநேக காரியங்கள் இன்னைக்கு நமக்குள்ள உழைந்து இருக்கிறது. அநேக காரியங்கள் தேவன் நம்மளுக்கு ஃபில் பண்ணி வச்சிருக்காரு. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம வெளியே கொண்டு வரும்போது கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். அன்றைக்கு பேதுரு தன்னை ஷேடோ அந்த நிழல் பட்டு அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா நம்ம புதிய ஏற்பாடுல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் பார்க்கும்போது 12 வருஷம் ரத்தப்போக்குள்ள இருந்த ஒரு சகோதரி, அந்த சகோதரி பார்க்கும்போது சமுதாயத்துக்குள்ளேயோ ஊர் ஜனங்களுக்குள்ளேயோ மக்களுக்குள்ளேயோ அவ வரவே கூடாது. அவளை
ஒதுக்கப்பட்ட தீட்டானவள் என்று சொல்லி அவளை ஒதுக்கி அந்த ஸ்திரீயை வைத்தவர்களா இருக்கிறாங்க. ஆனாலும் எப்படியோ தேவனோட செய்தியை கேட்டுக்கொண்டு அந்த இடத்துல ஒரு திரளான அந்த கூட்டத்துக்குள்ள ஜனத்துக்குள்ள வந்து தேவனுடைய வஸ்திரத்தை அந்த மகள் தொடும்போது, இயேசுவின் அந்த வஸ்திரத்தை அந்த சகோதரி தொடும்போது அந்த உத்திரம் அந்த ராத்தப்போக்கு இந்த நேரத்திலேயே அது நின்று போனது என்று சொல்லப்பட்டுகிறது. அப்போ பார்க்கும்போது அவ்வளோ ஜனங்கள் வரும்போது தேவனுக்குள்ளேருந்து வல்லமை புறப்பட்டு போனதாம். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ யாராவது தொட்டாங்கன்னா அவங்க தீட்டாயிடுவாங்களாம். அப்போ பார்க்க போனால் இயேசுப்பா தீட்டாயிருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்குள்ளேருந்தே அந்த வல்லமை போய் அவளை பரிசுத்தமாக்கி அவளை குணமாக்கின ஒரு அருமையான இரட்சகர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள தேவன் என்ன கொடுத்துக்கிறார் பாருங்க. உங்களுக்குள்ள என்ன காரியத்தை தேவன் வர பண்ணுகிறார் பாருங்க. அப்ப பாருங்க, இந்த நாட்கள்ல கூட தேவன் நம்ம என்ன கொடுத்துக்கிறார் அதை பார்த்து அதுக்குள்ள நம்ம போகும்போது உண்மையான ஒரு ஆசீர்வாதம் நம்ம மேல இறங்கி வருகிறது. நம்ம எல்லாம் கர்த்தருக்காக எழும்பி நாட்கள்ல ஊழியம் செய்கிற நாட்கள் நம்மளுக்கு வந்து விட்டது. நம்ம எழுதி சிஷியத்தை சொல்ற நாட்கள் வந்து விட்டது. ஆனா நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், இன்னும் எனக்கு வல்லமை இல்லை, இன்னும் அதிகாரம் இல்லை, இன்னும் பேச தெரியாது, இன்னும் பைபிள் வாசிக்க தெரியாது, இப்படி என்ற ஒரு காரியத்திலேயே நம்ம போய் கொண்டிருக்கிறோம். ஒன்று பேதுரு செய்த எல்லா அற்புதங்களும் பாருங்க, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடந்தது. இயேசுவின் நாமத்தில் மரித்த சடலங்கள் எழும்பினது. அவருடைய பேதுரு அவருடைய இயேசுவின் நாமத்தில் பிரசங்கிக்கிறாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இயேசுவின் நாமத்தினால அவர் சொல்றார், ஆண்டவர் பத்தி 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும்னு சொல்றாரு. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறது. அவர் நடந்து வராரு. அந்த ஷேடோலே தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதா இருக்கிறது. எப்படியாப்பட்ட ஒரு வல்லமை, எப்படியாப்பட்ட ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஓ தேவன் நம்ம பரிசுத்தமான தேவன். அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, அந்த பரிசுத்துக்குள்ள நம்ம கடந்து போகும்போது, ஆவியானவருக்கு நம்மளை விட்டு கொடுக்கும் போது தேவன் செய்கிற காரியங்கள் அது பயங்கரமா இருக்கும். கர்த்தருடைய கரத்துல பயங்கரமா இருக்கும். அப்போ பார்க்கும்போது அநேக காரியங்கள் இன்னைக்கு நமக்குள்ள உழைந்து இருக்கிறது. அநேக காரியங்கள் தேவன் நம்மளுக்கு ஃபில் பண்ணி வச்சிருக்காரு. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம வெளியே கொண்டு வரும்போது கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். அன்றைக்கு பேதுரு தன்னை ஷேடோ அந்த நிழல் பட்டு அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் நம்ம புதிய ஏற்பாடுல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் பார்க்கும்போது 12 வருஷம் ரத்தப்போக்குள்ள இருந்த ஒரு சகோதரி, அந்த சகோதரி பார்க்கும்போது சமுதாயத்துக்குள்ளேயோ ஊர் ஜனங்களுக்குள்ளேயோ மக்களுக்குள்ளேயோ அவள் வரவே கூடாது. அவளை ஒதுக்கப்பட்ட தீட்டானவள் என்று சொல்லி அவளை ஒதுக்கி அந்த ஸ்திரீயை வைத்தவர்களா இருக்கிறாங்க. ஆனாலும் எப்படியோ தேவனோட செய்தியை கேட்டுக்கொண்டு அந்த இடத்துல ஒரு திரளான அந்த கூட்டத்துக்குள்ள ஜனத்துக்குள்ள வந்து தேவனுடைய வஸ்திரத்தை அந்த மகள் தொடும்போது, இயேசுவின் அந்த வஸ்திரத்தை அந்த சகோதரி தொடும்போது அந்த உத்திரம் அந்த ராத்தப்போக்கு இந்த நேரத்திலேயே அது நின்று போனது என்று சொல்லப்பட்டுகிறது. அப்போ பார்க்கும்போது அவ்வளோ ஜனங்கள் வரும்போது தேவனுக்குள்ளேருந்து வல்லமை புறப்பட்டு போனதாம். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ யாராவது தொட்டாங்கன்னா அவங்க தீட்டாயிடுவாங்களாம். அப்போ பார்க்க போனால் இயேசுப்பா தீட்டாயிருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்குள்ளேருந்தே அந்த வல்லமை போய் அவளை பரிசுத்தமாக்கி அவளை குணமாக்கின ஒரு அருமையான இரட்சகர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படியாப்பட்டவர் பாருங்க. அப்போ தேவனுக்குள்ள என்ன இருக்குன்னா, அவருக்குள்ளேருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனதா இருக்கு. அவள் வல்லமை புறப்பட்டு போனதா இருக்கிறது. அந்த வல்லமை புறப்பட்டு போன அதே செகண்ட், அதே நிமிடத்துல அந்த சகோதரனை எல்லா ரத்தப்போக்கும் கத்த நிக்க வைத்து எல்லாத்தையும் ஒரு சுகத்தை உண்டாக்கினவராக இருக்கிறார். பாருங்க, தேவன் செய்கிற சூப்பர் நேச்சுரல் எப்படி அற்புதங்களை கத்த செய்கிறவராக இருக்கிறார். ஒரு சாதாரண பேரை கொண்டுதான் அப்படி செய்கிறவராக இருக்கிறார். எப்படி அந்த ஜனங்கள் எப்படி பேசியிருப்பாங்க பாருங்க. எப்படி அதுதான் சொன்னாங்க, வேத அறிவும் கிடையாது, எப்படி உங்களுக்கு இந்த ஞானம் வந்தது, இவன் மீன் பிடிக்கிறவன் அல்லவா, இவனுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது, எப்படி இந்த அதிகாரம் வந்தது, எல்லாமே தேவன் செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு பேதருக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு உங்களுக்கும் தேவன் நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். உங்களையும் தேவன் சகல வல்லமையாலும் உன்னையும் நிரப்பி கர்த்தர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அனுப்புங்க, ஆண்டவரே இருள் சூழ்ந்த இடத்துக்கு என்னை அனுப்புங்க, ஆண்டவரே அப்பா மக்களுக்கு அறிவிக்கிறோம்னா என்னை எழுப்புங்க, ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எழும்பும் போது உன்னுக்குள்ளேருந்து வல்லமை
மாறப்பட்டு போகும். உங்களுக்குள்ளேருந்து தேவனுடைய வல்லமை கிரியை செய்கிறதா இருக்கிறது. அற்புதங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர்களும் ஒரு சாதாரண மனிதராக இருந்தார். ஆனால் கர்த்தர்னால சீடர்கள் பயன்படும் போது, கர்த்தர்னால அழைக்கப்படும் போது அவர்களை கொண்டு கர்த்தர் மாபெரும் ஒரு பெரிய வெற்றியை சிறந்தவராக இருக்கிறார். பேதுரு எந்த நாமத்தை செய்கிறார்னா இயேசுவின் நாமத்தை அற்புதம் செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் விடுதலாக்குறார். அந்த நாமம் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அந்த நாமம் இன்னைக்கு நமக்குள்ள கெடுக்கப்பட்டதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவின் நாமம் இன்னைக்கு பார்க்கும்போது ஏதோ ஒரு அந்நிய ஜனனுக்கோ உலகத்தில் இருக்க பெரிய ஐஸ்வர்யனுக்கோ பெரிய மனிதனுக்கோ கொடுக்கல. தேவன் இன்றைக்கு அவருடைய நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவருடைய ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தை கர்த்தர் கொடுத்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் நிமித்தம் கைகளை நீட்டினால் அற்புதங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம சொல்லும் போது விடுதலைகள் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு இயேசுவின் நாமம் இன்னைக்கு சத்துருவானுக்கு கொடுக்கப்படல. இன்னைக்கு இயேசுவின் நாமம் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை கொண்டுதான் இன்னைக்கு அப்போஸ்தலர்களாகட்டும் பேதுருவாகட்டும் மாபெரும் ஊழியங்களை அவங்க செய்தவராக இருக்காங்க. அதே உயிர்த்தெழுந்த வல்லமை, அதே ஒரு வல்லமை தேவன் நம்மளுக்கு கொடுத்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அந்த வல்லமை இப்போது நான் பார்க்குறேன். அந்த வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்கிறது. அந்த வல்லமை உங்களுக்குள்ள இறங்குறத நான் பார்க்குறேன். உங்களையும் கர்த்தர் இன்னைக்கு கேட்குற ஒவ்வொரு வாலிபனா இருக்கட்டும், வாலிப தங்கச்சியா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்கிற உங்க மேல அந்த வல்லமை இன்னைக்கு உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கு கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது. தேவன் உங்களை எழுப்பக்கூடியவராக இருக்கிறார். அந்த நேரத்தில் ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த வல்லமை அவருக்குள்ளேருந்து எப்படி புறப்பட்டு வந்து அநேக அற்புதங்களை செய்ததோ அதே போல இன்றைக்கு உங்களுக்குள்ளேருந்து தேவனுடைய வல்லமை அதிகமாக இன்னைக்கு புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது. இயேசுவின் நாமத்தை எந்த மனுஷன் அதிகமாக பயன்படுத்துறானோ அந்த நாமத்தில் இன்னைக்கு விடுதலை உண்டு. பாருங்க, இயேசுவின் நாமத்தில் அநேக இடங்களில் பார்க்கும்போது அற்புதங்கள் நடக்குது. இயேசுவின் நாமம் நாம் சில நேரத்தில் நம்ம இயேசுவின் நாமத்தை இன்னைக்கு நம்ம ஒரு சாசி பிடித்த ஜனங்கள் ஆகட்டும், வியாதிஸ்தான் மத்தியிலே ஆகட்டும், நம்ம போகும்போது இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நடந்து சொல்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இயேசுவின் நாமத்தில் விசுவாசியை விட்டு விலகணும் போது விசுவாசி விட்டு விலகி போகிறான். அப்போ பாருங்க, சில இடங்களெல்லாம் போகும்போது ஜெபிக்கும் போது ஊழியங்கள் செய்யும் போது இயேசுவின் நாமம் சொல்லும் போதே விசுவாசிக்கு தெரியும் இவங்க எந்த ஒரு நாமத்தை பயன்படுத்துகிறாங்க. நான் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நான் விலகி போக வேண்டும், இந்த மகளுக்குள்ள இருக்கக்கூடாது, நான் விட்டு விலகி போகணும் என்று சொல்லி அந்த 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 கிரியைகள், அந்த விசுவாசின் வல்லமைகள் விட்டு விலகி போகிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நீங்கள் நினைச்சு பாருங்க, அந்த வல்லமை யாருக்கு கொடுக்கப்பட்டது? எதுக்கு கொடுக்கப்பட்டது? உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. உங்களுக்காக அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவரோட நாமம் என்கிட்ட இல்லை, அவரோட வல்லமை என்கிட்ட இல்லை? யாரும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் நம்மளுக்காகத்தான் அந்த உலகத்துல வைத்துட்டு போனாரு. எல்லாமே கர்த்தர் நம்மளுக்கு வைத்து நிரப்பி ஃபில் பண்ணிட்டு ஆண்டவர் வைத்து போனவராக இருக்கிறார். ஆனா இன்னைக்கு சத்ருவான் என்ன பண்ணுகிறான்னு பார்க்கும்போது நம்மளை எழும்பாதபடிக்கு, தேவோட வல்லமைக்குள்ள கடந்து போகாதபடிக்கு, ஊழியங்கள் செய்யாதபடிக்கு, சுவிசேஷங்கள் அறிவிக்காதபடிக்கு அநேக விஷயங்களில் இன்னைக்கு சத்ருவானன் இன்னைக்கு தடைப்படுத்துகிறவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. தடைப்படுத்துகிறவனா இருக்கிறான். இன்னைக்கு அந்த தடைகள் எல்லாம் உடைக்கப்படணும் என்றால் நீங்கள் கர்த்தருக்குள்ள எழும்ப வேண்டும், நீங்க தேவனுக்குள்ள எழும்ப வேண்டும். நீங்க கர்த்தருக்குள்ள எப்படி பேதுரு அவர் நடந்து போகையில அந்த ஷேடோப்பட்டு அநேக அற்புதங்கள் நடந்ததா இருக்கிறது. அப்போஸ்தலனாக அந்த சால்வை போடும்போது அற்புதங்கள் நடந்ததா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார், அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கக்கூடியதா இருக்கிறது. அதே ஒரு அதிகாரம், அதே ஒரு வல்லமை இன்னைக்கு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே உனக்கும் எனக்கும் தேவன் கொடுத்தவராக இருக்கிறார். நம்ம இனிமேல் நம்ம மௌனமா இருப்பதில்லை. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்குள் எழும்ப வேண்டும். வைராகியமாய் எழும்பி வைராகியமா தேவனுடைய ஊழியங்களையும் ராஜ்யங்களையும் இன்னைக்கு கட்டும்படியாக கர்த்தர் உங்களை எழுப்பக்கூடியவராக இருக்கிறார். நான் பார்க்குற அநேக பேர்களை கர்த்தர் எழுப்பி ஒரு வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்ய
வைக்கிறவராக இருக்கிறார். அதுக்கு என்ன தேவைன்னா அவருடைய நாமம் தேவை, அவருடைய உயர்ந்த நாமம் தேவை. இயேசுவின் நாமம் நம்மளுக்கு தேவையா இருக்கு. அந்த நாமம் நம்மக்கிட்ட எங்கேயோ போய் தேடுறது கிடையாது. அந்த நாமம் நமக்குள்ளதான் இருக்கிறது. அந்த நாமத்தை பயன்படுத்துகிற எல்லார் மேலேயும் தேவனுடைய அக்கினி வல்லமையாக கடந்து வருகிறதா இருக்கிறது. அப்போஸ்தலரில் பார்க்கும்போது இந்த 14வது அதிகாரம் வரைக்கும் அவர் காணப்படுகிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 1, 2, 3 இந்த 15வது வசனம் வரைக்கும் அப்போஸ்தலனாக பேதுரு காணப்படுகிறாரு. அதுக்கப்புறம் பவுலுடைய ஊழியங்கள் அங்கே உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. அது வரைக்கும் பேதுரு தன்னை கர்த்தருக்கு நேர்மையாக ஊழியம் செய்து அநேக அடிகள் வாங்கி அவமானங்கள் பட்டு சிறைசாலைக்கு போய் அநேக காரியங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு பகிரங்கமாய் கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால பேதுரு பயன்பட்டவராக இருக்கிறார். இயேசுவின் பரிசுத்த ஆவியால ஏவப்பட்டவராக இருக்கிறார். பேதுருக்குள்ள இருந்த விசேஷமான ஆவி, பரிசுத்த ஆவின் ஒரு வல்லமை அவருக்குள்ள காணப்பட்டதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் கடைசியாக பேதுரு அவர் இரத்த சாட்சியாக மறைக்கிறார். இரத்த சாட்சியாக மறைத்து அவரை பாருங்க, இயேசுவை ஒரு சிலுவையில போடுறாங்க. ஆனா இவர் சொல்றார், அதுக்கு நான் பாத்திரவன் கிடையாது, என்னை உல்டா கிராஸ்ல என்னை தலைக்கீழ கால் மேலேயாக என்னை என்ன பண்ணுங்க, என்னை நீங்க இது பண்ணுங்கன்றார், சிலுவையில் அடிங்க என்றார். அதே போல இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் நேராக தொங்கினவராக இருக்கிறார். அதுக்கு பாத்திரவன் கிடையாது, அதுக்கு நான் இது கிடையாது என்றாரு பேதுரு சொல்றாரு. ஆனா பேதுரு மறிக்கும் போது அவர் உல்டா அந்த இடத்த தலைக்கீழாக அவர் ஆணிகள் அடித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்க, இன்னைக்கு கர்த்தருக்காக நம்ம செயல்படுகிற ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் அனாதையாக விடமாட்டார். கர்த்தருக்காக எழும்புற பிள்ளைய ஒரு இடத்துல வெட்கப்படுத்த விடமாட்டார். தேவனுக்காக எழும்பி நிற்கிற பிள்ளைகள், நடக்கிற பிள்ளைகளை ஒரு பரிசுத்தமான வழிகளுக்கு கர்த்தர் கொண்டு போகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு வெறும் பேதுருக்குள்ள இல்லை, வெறும் பவுலுக்குள்ள இல்லை, வெறும் நம்பக்குள்ள அதே வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். அதே ஒரு அதிகாரம். அவரும் சாதாரண மனுஷர்கள் தான். அவர்களை கொண்டு விசேஷமாய் பயன்படுத்தினது போல 100 மடங்கு நம்மளை தேவன் இந்த உலகத்துல பயன்படுத்த போறார். நம்மளை கொண்டு மகத்துவமான அற்புதங்களை தேவன் செய்ய போகிறார். இதை நீங்க வைத்துக் கொள்ளுங்க. நீங்க இன்னிலிருந்து, இந்த நாள்ல இருந்து உங்களுக்குள்ள ஊற்றுங்க, வல்லமை ஊற்றுங்க, அபிஷேகத்தை ஊற்றுன்னு சொல்லாதீங்க. எனக்கு ஊற்றின அபிஷேகத்தை நான் பயன்படுத்த போறேன் ஆண்டவரே, எனக்கு கொடுத்த வரங்களை நான் பயன்படுத்த போறேன் ஆண்டவரே, எனக்கு கொடுத்த ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யங்கள்ல கொடுத்த நல்ல வேலைகளை நான் செய்ய போறேன் சொல்லி நீங்க விட்டு கொடுங்க. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களை தேவன் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி நம்ம செபிப்போம். அன்பின் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் வரைக்கும் பேதுருவை குறித்து நாங்கள் வாசித்தோம். ராஜா, அவர் எப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தார், அவர் எப்படி கர்த்தர் அழைச்சார், எப்படி ஊழியங்களை கொடுத்தார், கர்த்தர் எப்படி அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார், அவரை கொண்டு மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்தார். அதே போல ஆண்டவரை இன்னைக்கு நம்மளை கொண்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் செய்வதற்காக நன்றி. எல்லாம் தூய கர்த்தர் படித்து நாங்கள் செபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.